கீழடி அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடத்தில் மத்திய அமைச்சர்கள் ஆய்வில் ஈடுபட்ட மகேஷ் சர்மா, நிர்மலா சீதாராமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விடுதலை கட்சியினர் கைது. நிதி பற்றாக்குறையால் பணி பாதிக்கப்படாது என அமைச்சர் மகேஷ் சர்மா உறுதி. விவசாயிகள் தற்கொலைக்கு வறட்சி மட்டுமே காரணம் அல்ல என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் கொடுமை என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிக்கையின்படியே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரனிடம் 2வது நாளாக சென்னையில் விசாரணை. தினகரன் மனைவி அனுராதாவிடமும் டெல்லி போலீசார் விசாரணை. மன்னார்குடியைச் சேர்ந்த குடிசை மாற்று வாரிய முன்னாள் அதிகாரியின் ஆதம்பாக்கம் வீட்டில் சோதனை. தனியார் தொழில்நுட்ப நிறுவன மேலாளர் பிலிப் மற்றும் வழக்கறிஞர் கோபிநாத்திற்கு சம்மன். ஹவாலா தரகர்கள் 2 பேர் கைது. இரட்டை இலைக்காக லஞ்சம் என தொடரப்பட்ட வழக்கில் 2 ஹவாலா ஏஜென்ட்டுகள் கைது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் சென்னையில் விசாரணை. கைப்பற்றப்பட்ட பணம் தன்னுடையது இல்லை என நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் சுகேஷ் சந்திரா தகவல். மே 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க உத்தரவு. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வேண்டும் என செம்மலை கருத்து. செம்மலை கருத்தில் தவறில்லை என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. சசிகலா படத்தை அகற்றிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் கபட நாடகம் ஆடுகின்றனர். ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் குற்றச்சாட்டு. சுமூகமான சூழல் ஏற்பட்டால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கே.பி. முனுசாமி தகவல். சின்னம் பெறுவதில் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் கைது. 7 பேரை பிடித்து மலப்புரம் போலீசார் விசாரணை. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரின் வரைபடமும் 3 பேரின் புகைப்படமும் வெளியிட்டது. புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து காரைக்குடியில் வட்டாட்சியரை முற்றுகையிட்ட மக்கள். அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்களுக்கும் பார் உரிமையாளர்களுக்கும் இடையே மோதல். டாஸ்மாக் மதுபான கடை திறப்பதற்காக சாலைகளை மாற்றவில்லை. சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்தி திணிப்பை கண்டித்து மாவட்டம் தோறும் கருத்தரங்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு. தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை. முழு மதுவிலக்கு உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாகுபலி 2ஆம் பாகத்தின் காலை காட்சி சென்னை மதுரையில் ரத்து. விநியோகஸ்தர் தயாரிப்பாளரிடையே சுமூக முடிவை எடுத்து 10 மணிக்கு வெளியானது. சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிருப்தி. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இடைக்கால தடை. வழக்கறிஞர் மேகநாதன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மரங்களை அகற்றுவது தொடர்பாக ஐஐடி நிபுணர்கள் பதிலளிக்க வேண்டும். 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றுவதற்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அமர்வு உத்தரவு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பை போன்று 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு. விரைவில் அறிவிப்பு வெளியிடுகிறது அரசு. மதுரையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. மீனாட்சியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் அருகே ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 5 பேரை தேடும் பணி தீவிரம். திருவிழாவிற்கு சென்றபோது நேர்ந்த பரிதாபம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 32வது லீக் போட்டி டெல்லியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கொல்கத்தா 71 ரன்கள் குவித்தது. கம்பீர் ஆட்ட நாயகனாக தேர்வு. புள்ளிகள் பட்டியலில் கொல்கத்தா தொடர்ந்து முதலிடம். ஐபிஎல் லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது குஜராத் அணி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வசமானது வெற்றி. இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு.